ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த நெக் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, இது பேட்டர்ன் நெக் தான். டிசைன் கஸ்டமரே சூஸ் பண்ணிட்டாங்க. பேக் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் டிசைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட கட்டிங் ஒர்க் நான் லைவ்ல போட்டிருக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் நான் நெக் போர்ஷன் எதுவுமே மார்க் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கழுத்தோட அகலம் வருது. கீழே இறக்கம் 11.25 வருது. இப்போ நான் அந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். டிசைன் கஸ்டமர் தான் சூஸ் பண்ணாங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதோட நெக் பேட்டர்ன். இப்போ பாருங்கள், நம்ம அதே மாதிரியே இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் குண்டூசி போட்டு பின் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக் ஷேப் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டன் கலர் பைப்பிங் த்ரெட் தான் கொடுக்க போகிறோம். இப்போ நான் சென்டரையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 2 பீஸையும் தனித்தனியாக அந்த லைனிங் நமக்கு மேலே தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் லைனிங் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ப்ளவுஸ் கிளாத்து நம்ம லைனிங்கில் வச்சு தைச்சி திருப்பணும் அப்படின்னா நம்ம நடுவில் எப்பயுமே பைப்பிங் த்ரெட் கொடுக்கறதுக்கு வச்சு தைப்போம் இல்லைங்களா. மெயின் கிளாத்து ப்ளஸ் லைனிங் கிளாத்தில் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த பைப்பிங் த்ரெட் நமக்கு சென்டராக உள்ளே போயிடும். பேக்கில் பிசுறு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுல நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பிசுறு இது எல்லாமே உள்ளார நமக்கு அப்படியே செப்பரேட்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் லைனிங்கையும் மெயின் கிளாத் ரெண்டையும் நான் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைப்பிங் நாட் கேட்டிருந்தாங்க. நாட் சரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம உள்ளே வச்சு திருப்பும் போது இடையில வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் நாட்டும் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நாட் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப பிசுறு தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் பார்ப்பேன். அதுக்காக தான் நாட்டையும் கையோட நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நமக்கு ஒரு மீட்டருக்கு மேலே இருந்தால் போதும். அப்படியே மிஷின் டேபிளில் நம்ம அளந்துக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் எல்லாமே ஸ்ட்ரைட் பீசஸ்லேயே நாட் ரெடி பண்ணுறாங்க. நமக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கிராஸ் பீஸ் நம்ம கொடுக்கறது. இப்போ நான் ஹூக் நீடில் வச்சு அப்படியே அழகாக திருப்பி விட்டுக்கிறேன். நமக்கு ரொம்ப நேரமாகாது இந்த நீடில் வச்சு திருப்பி எடுக்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக இந்த மாதிரி நம்ம இந்த நீடில் வச்சு திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், இல்லைன்னா இதுக்கெல்லாம் எனக்கு மணிக்கணக்கு ஆகும் இதை உள்ளே விட்டு நான் திருப்பி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரியே 2 இதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணுறது கோல்டன் கலர் பைப்பிங் த்ரெட்டு தான். ரெடிமேடு தான் நான் பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் கைடு போட்டுட்டேன். இப்போ நம்ம கீழே இருந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து அப்புறம் மேலேருந்து அப்படியே கண்டினியூவாக நம்ம வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஷேப் வர இடத்துல கரெக்டாக கச்சிதமாக கொண்டு வரணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வராது. அதனால் அந்த ஷேப் வர இடத்துல எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இதோட கண்டினியூவாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எப்படி அந்த பைப்பிங் ஒட்டி நம்ம தையல் போட்டு வரணும். அதே மாதிரி அந்த ஷேப் வர இடத்துல நம்ம கரெக்டாக கொஞ்சம் லூஸ் கொடுத்து அந்த கிளாத்தை இழுக்காமல் அதை கரெக்டாக இந்த மாதிரி திருப்பி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். வளைவு வர இடத்துல வளைவு கரெக்டாக கொடுக்கணும். அந்த ஸ்ட்ரைட் லைன் வர இடத்துல ஸ்ட்ரைட் லைன் கரெக்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கிராஸ் பீஸை இது மேலே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், லைனிங்கில் அந்த நம்ம பைப்பிங் த்ரெட்டு வச்சோம் இல்லைங்களா, அந்த பைப்பிங் த்ரெட்டு மேலேயே இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணதை நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா
நம்ம ஒரு சைடு மட்டும் தையல் போட்டுட்டு அந்த மாதிரி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் வந்து வைக்கலாம். நான் வந்து அப்படியே கிராஸ் பீஸை வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிஸ்ஸர் வச்சு சின்ன சின்ன கட் கொடுத்துடணும். சின்ன சின்ன கட் கொடுத்தாதான் நமக்கு வந்து அது திருப்புறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், நான் எல்லா கார்னரு அப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதை அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் மடித்து அதோட வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த பைப்பிங்கை ஒட்டியே தான் வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரணும். நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லை நம்ம வந்து துணியே வந்து விடக்கூடாது. கரெக்டாக அந்த ஃபோல்டிங் வர இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக ஸ்டிச்சஸ் போட்டு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் எண்டு வரையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஒரு திருப்பி ஃபஸ்ட்டு ஒரு ஊசியோட தையலும் அதுக்கப்புறம் குதிரோட தையலும் வந்து போட்டு விட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு ஊசியோட தையல் வந்து போட்டு விடுறேன். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து குதிரோட தையல் வந்து போட்டுக்கலாம். அந்த கார்னர் பிளேஸ் வர இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டிச் போதும், நீங்கள் வந்து பேக்கில் எம்மிங் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியும் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரியே தான் வந்து இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து பிசுறே இல்லாமல் நீட்டாக பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எப்படி வந்து ஒரு சைடு ரெடி பண்ணணும் அதே மாதிரியே இன்னொரு சைடும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்னும் நாட் வந்து இதில் அட்டாச் பண்ணலை, நாட் அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ண பீஸை வந்து இதில் நம்ம அட்டாச் பண்ணி அந்த சென்டர் ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ அதுக்காக தான் வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நாட்டுக்கு ஒரு பூ வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கிளாத் மட்டும் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து கொஞ்சம் மீதி இருக்கிற கிளாத்தில் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுவும் இல்லாமல் கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பஃப் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கும் வந்து கட்டிங்லே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து பார்த்து ப்ராப்பராக நம்ம வந்து போட்டு கொஞ்சம் மீதி வந்து கிளாத் வர மாதிரி பார்க்க முடியுமோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்து எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நாட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற கொஞ்சம் கிளாத்தில் அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் பக்கம் தைச்சு வந்து அப்படியே திருப்பி விட்டுறேன். மீதி 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நான் தையல் போட்டு பிசுறு தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். கீழே வந்து லாஸ்ட்டில் வர்றப்ப அப்படியே வந்து ஒரு பேட்ச் மாதிரி மடித்து தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நம்ம கீழே வைக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவேன். அது நம்ம ரவுண்ட் நெக்கில் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக் பேட்டர்ன் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறனால இந்த நெக் டிசைனுக்கு நான் வந்து ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஸ்லீவ் டிசைனும் பஃப் டிசைன் வந்து கொடுத்துருக்கு. பஃப் கைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 100 ருபீஸ்லேருந்து சார்ஜ் பண்ணுறேன். அதுக்குமே நம்ம பைப்பிங் கொடுத்து தான் வந்து பஃப் கை வந்து ரெடி பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்புறம் நாட் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தமாக வந்து டிசைனுக்கு மட்டும் பேக் நெக் டிசைனுக்கு 100, ஸ்லீவ் டிசைனுக்கு 100, பைப்பிங் நாட் டிசைனுக்கு 20, மொத்தமாக 220 ரூபா டிசைனுக்கு மட்டும் இதில் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நம்மளோட லைனிங் ப்ளவுஸ்க்கு என்ன ரேட்டோ அது லைனிங் போட்டுக்கிட்டோம்னா அதோட ரேட்டு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச் இறக்கத்தில் நான் நாட்டு வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். நமக்கு வந்து எந்த அளவில் இந்த டிசைனுக்கு நாட் எந்த இடத்துல வச்சா சென்டராக கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் வச்சுட்டு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வர ப்ளவுஸில் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது, நம்ம வந்து அப்படியே மடித்து திருப்பலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வர ப்ளவுஸ்க்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு 3 ஸ்டோன் பட்டன் தான் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்துடலாம். ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்லீவ் டிசைனில் கீழே வந்து பைப்பிங்கை நான் அட்டாச் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஸ்லீவு மேல் பக்கம் வச்சு அப்படியே உள் பக்கமாக தைச்சி திருப்பி விட்டுட்டேன். அதுக்கடுத்து நம்ம பைப்பிங்க்கு மட்டும் வந்து கொடுத்துட்டு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம். இந்த பைப்பிங்கில் நமக்கு வந்து பிசிறு எதுவுமே வராது. ஆனால் வந்து நான் கொஞ்சம் வந்து பிசிறு தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதுலேயும் வந்து நான் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம வந்து தைச்சி சென்டரில் வர மாதிரி திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளார பிசிறு இருக்கிற மாதிரி வந்து தெரியும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது. இப்போ இதை வந்து ரெண்டுலேயுமே நான் வந்து ஸ்லீவுக்கு பைப்பிங் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 ஸ்லீவையும் நம்ம வந்து ஒன்றா மடிச்சுட்டு பின் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டிசைனுக்கு வந்து சூஸ் பண்ண போகிறோம் எந்த மாதிரி கட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ பாருங்கள், கரெக்டான ஷேப்பில் வச்சுட்டு குடஞ்ச பக்கமெல்லாம் வந்து இதில் ஆல்ரெடி வந்து குடஞ்சி தான் இருக்குது. அதனால் அந்த ஷேப் கரெக்டாக வச்சுட்டு இதோட மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிடலாம். எவ்வளோ வந்து இறக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற துணியோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்றேன். இந்த சைடில் 2.5 இன்ச்சும் இந்த கீழே இறக்கம் வந்து 3.5 இன்ச்சும், அகலம் 2.5 இன்ச்சு, இறக்கம் 3.5 இன்ச் வந்து கொடுத்துருக்குறேன். இது வந்து நமக்கு ஒரு லீஃப் மாதிரி நான் வேறு கட் பண்ணிட்டேன். அது கட் பண்ணலை, வரைஞ்சிட்டேன். நம்ம வந்து ஒரு வி கட் மாதிரி வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து லைட்டாக வந்து அப்படியே வந்து வி கட் மாதிரி வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடலாம். ஏன்னா நமக்கு வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எங்கேயாவது லைனிங் வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிமானமாக இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுட்டு 2 இதுலையுமே அதே மாதிரி தையல் போட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம பைப்பிங்கை கொடுத்து தைச்சி திருப்புறது தான் வந்து சிரமமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன வியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பைப்பிங் வந்து இப்போ வந்து வச்சிடலாம். பைப்பிங் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் பீஸ் இருக்குது. அது கூட வந்து இன்னும் ஒரு 2 லைன் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஸ்லீவுக்கும் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன் சைடு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன். நம்ம அப்படியே வந்து திருப்பி விட்டு தையல் போட்டுக்கிற மாதிரி. அதுக்காக தான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து திருப்பி விட்டுற மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நான் வந்து தையல் போட்டு எடுத்துட்றேன். இப்போ நம்ம இந்த ஸ்லீவில் பைப்பிங் வந்து வச்சு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம். சிங்கிள் கையிலேயே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால. இப்போ பாருங்கள், நம்ம இதோட பைப்பிங் எடுத்து மேல் பக்கமாக வச்சு தையல் போட்டுட்டு வந்துடலாம். பைப்பிங் தைக்கும்போது நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து கேப் வந்து விட்டுறக்கூடாது. கரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த துணி வச்சு திருப்பும் போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பைப்பிங் மட்டும்தான் தெரியும். எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே கிளாத் எல்லாம் வந்து தெரியாது. அதுக்காக தான் இப்போ 2 ஸ்லீவ்லேயுமே நான் வந்து கோல்டன் கலர் வந்து வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். நமக்கு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஷாப்பில் இந்த மாதிரி கோல்டன் கலர், அப்புறம் வந்து காப்பர் கலர், சில்வர் கலர், இது எல்லாமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து ரெடிமேட் பைப்பிங் த்ரெட் வந்து நமக்கு கிடைக்கிது. நம்ம அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து செப்பரேட்டாக கிளாத் வச்சு பைப்பிங் த்ரெட்டு கொடுத்தும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிளாத் கிடைக்காதப்ப இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ண அந்த கிராஸ் பீஸை தான் வந்து இதில் மேலே வந்து வச்சு அட்டாச் பண்ணுறேன். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வந்து அங்கங்கே அந்த சின்ன சின்ன கட் கொடுத்துடணும். கட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான், திருப்பி விட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த இடம் வந்து ரொம்ப மொத்தமாக இல்லாமல் பார்க்குறக்கு வந்து நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். இப்போ இது மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கிளாத்தை கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வளைவு வர இடத்துல மட்டும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாலே வந்து போதும். இப்போ பாருங்கள், நம்ம கீழே வரையும் இப்படியே கொண்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து அது ஒரு மொத்தமாக இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கட்டிங் போடும்போதே பஃப் ஸ்லீவ் வேணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக
கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். அது வந்து நம்ம இதோட கட்டிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து லைவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு அப்படியே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைப்பிங் வருது இல்லைங்களா, அந்த பைப்பிங்கோட ஒட்டி வந்து நம்ம வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து மடித்து திருப்பியும் வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம். நீங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் போடுறதுனாலும் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து சிங்கிள் ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல டபுள் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சரியாக வராது அப்படிங்கிறதுனால தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம லைனிங்கு ப்ளஸ் அதோட மெயின் கிளாத் இது ரெண்டுமே வந்து நம்ம பஃப் வந்து வைக்கிற அளவுக்கு வந்து ரெடி கொஞ்சம் கிளாத் வந்து வச்சுருக்குறோம். கிளாத் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கையோட ஸ்லீவோட அகலத்துக்கே நான் வந்து எடுத்துருக்கிறேன். இறக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சில் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். 5 இன்ச்சில் ஒரு 3-4 இன்ச் அந்த அளவுக்கு வந்து இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் கட் பண்ணியிருக்கோமோ அந்த லென்த்தை விட ஒரு இன்ச்சாவது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். நான் இருக்கிற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்துட்டு வந்து கட் பண்ணினேன். இப்போ இதில் நம்ம வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ளீட்டட் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளீட்டட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு ஒரு நீடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த நீடில் வச்சு நம்ம வந்து ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு மேலே எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு எடுத்தோம் அப்படின்னா கீழே வரப்போ லெஃப்ட் சைடு வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் அப்படியே மாறி இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு எதுவுமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அன்ஈவனாக தான் நான் வந்து ஃப்ளீட்டட் வந்து எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நமக்கு அந்த ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் ஃப்ளீட்டட் வேணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளீட்டட் வந்து நிறையா தான் இருக்குது. ஆனால் மேலே மட்டும் வந்து ஃப்ளீட்டட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இந்த சைடில் இன்னும் 2 ஃப்ளீட்டு, இந்த சைடில் இன்னும் 2 ஃப்ளீட்டு, மொத்தமாக ஒரு 4 ஃப்ளீட் வந்து இந்த மாதிரி எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு மேலே அந்த இடம் பூராமே வந்து ஃபுல்லாக ஃப்ளீட்டட் வந்து இருக்கிறது நல்லா தெரியுது. அப்படியே வந்து கீழே வந்து அப்படியே கொண்டு வந்துடுறேன். இந்த சைடு வரும்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளீட்டட் வந்து அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வந்து லாஸ்ட் வரையும் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃபைனலாக வந்து இது மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நான் ஒரு ஊசியோட தையல் தான் வந்து போடுறேன். நம்ம வந்து வேணும்னா குதிரோட தையல் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால வெறும் ஊசியோட தையல் மட்டும் வந்து போட்டு விட்டுறேன். இப்போ பாருங்கள் பஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்து நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணிடலாம். இதோட பேக்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கரெக்டாக ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஓவர்லாக் போடுறதுனாலும் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் இது மாதிரி ஒரு லைன் வந்து மடித்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். மடித்து அதே மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் அந்த மாதிரி மடித்து தையல் போட்டு விட்டுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு உள்ளார இருந்தும் பிசுறு எதுவுமே வந்து வராது, அதுக்காக தான். இப்போ அதை அப்படியே வந்து நான் திருப்பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு தையல் வந்து போட்டுறேன். இதுக்கு வந்து மொத்தமாக வந்து இந்த நெக்கில் நம்ம வந்து 3 தையல் வந்து போட்டிருக்கிறோம். ஏன்னா வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்டிஃபாகவும் இருக்கணும். டபுள் ஸ்டிச்சஸும் நம்ம போடல, சிங்கிள் ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்கிறோம். அதே இடத்துல திருப்பி வந்து ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து நம்ம பஃப் ரெடி பண்ணியாச்சு. ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 சென்டரில் ஸ்டோன் பட்டன் வந்து வச்சுருக்கிறேன். ஸ்லீவுக்கும் வந்து இந்த மாதிரி தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே வந்து ஒரு அயனிங் பண்ணிட்டு தான் வந்து பண்ணினேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்